ராமானுஜாய நமக. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் இந்த தொடரில் இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கும் வாக்கியம், அணு யாத்திரை செய்தேனோ அணிலங்களை போல. நம்ம திருக்கோளூர் சேர்ந்த இந்த பெண் ராமானுஜரிடம் பேசும்போது ஒவ்வொரு வாக்கியமாக கேட்டுட்டு வரதை பார்க்குறோம். இந்த வாக்கியங்கள் ராமாயணம், மகாபாரதம், பாகவதம், இந்த புராணங்கள்லேருந்தும் இதிகாசங்கள்லேருந்தும் பல தத்துவங்களை இந்த பெண்மணி வாக்கியமாக வைக்கிறார். அப்படி அந்த வரிசையில் இன்னைக்கு அவர் கேட்குறது ராமாயண கதை சம்பந்தப்பட்ட இந்த வாக்கியம். இந்த ராமாயண கதைக்கு ஆதி கவியாக நம்ம சொல்வது வால்மீகி எழுதின அந்த ராமாயண கதை. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீண்ட நெடுக்காலமாக 1000 காலங்களாக நம்ம சொல்லி வர்றது இந்த கம்பனுடைய ராமாயணம். இந்த 2 நூல்கள்லேயுமே இல்லாத ஒரு கதை இந்த அணில் பற்றின இந்த கதை. இதற்கு அப்புறம் சில நூற்றாண்டுகள் கழித்து வந்த நூல்லையும் இன்னும் சொல்லணுமானா இந்த தெருக்கூத்து, மேடை பாடல்கள் இது மாதிரி வரதுல தான் இந்த அணிலுடைய ஒரு கதை நம்ம பார்க்குறோம். இந்த அணில்ங்கிறது நமக்கு இந்த கதையில் சொல்லும் பொழுதே நம்ம பார்க்குறது என்னென்னா, எப்படி நம்ம எல்லா உயிரினங்களையும் கூட சேர்த்து ஒரு வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கோம். சின்னதான ஒரு அணிலுக்கு கூட இந்த கதையில் ஒரு முக்கியத்துவம் இருக்குது அப்படிங்கிறது. இன்னைக்கு வார்த்தையில் நம்ம சொல்கிறதா இருந்தான்னா இன்க்ளூசிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பெரும் தன்மையை நம்முடைய காப்பியங்கள்லாம் காட்டக்கூடியது தான் இந்த அணிலினுடைய கதை. இந்த அணிலுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை. மற்ற நாடுகளில், மற்ற பிரதேசங்களில், மற்ற ஜியாகிரபிக்கல் ரீஜனில் இந்த இருக்கக்கூடிய அணிலுக்கு இந்த முதுகில் இந்த 3 கோடு கிடையாது. இந்த 3 கோடு வந்ததுக்கான காரணமாக நம்ம பார்க்குறது என்னென்னா, ஒரு பிரபலமான ஒரு சித்திரம் ஒன்று இருக்குது ராமனோடது. ராமனுடைய கையில் ஒரு அணில் இருக்கிறதும் ராமனோட முதுகில் வருடி கொடுக்கறதாகவும். ஆக நமக்கு எல்லாமே குழந்தை காலத்திலிருந்தே சொல்லப்பட்ட ஒரு கதை என்னென்னா, ராமன் கையில் அந்த அணில் ஓடி வந்தபோது ராமன் நீ ரொம்ப வேலை செய்யறியே அப்படின்னு அதுக்கு முதுகில் தடவி விட்டதாகவும், அதனால் அந்த 3 கோடு தான் நம்ம பார்க்குறதுன்னு. இது அறிவியல் பூர்வமாக பார்த்திங்கன்னா இந்தியாவில், அதுவும் விந்தியத்துக்கு தென் பகுதியில் இருக்கக்கூடிய அணிலுக்கு தான் இந்த மாதிரி ஒரு கோடு அமைப்பு இருக்குது. இந்த அணில் எப்போ ராமனுக்கு துணையாக இருந்ததுன்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். சீதையை தேடி ராமனும் லக்ஷ்மணனும் அந்த அடர்ந்த காட்டு பகுதியிலேருந்து ஒவ்வொரு இடமா தேடி வராங்க. அப்படி அவள் தேடி வரும்போது முதல்ல பார்க்குறது ஜட்டாயு. ஜட்டாயு மூலமாக தான் ராவணன் இப்படி சீதையை கவர்ந்துட்டு போனதையும் அவன் இப்படி தென் திசை நோக்கி போகிற அந்த தகவலையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அங்கிருந்து தொடர்ந்து காட்டு பகுதியில் வரும்பொழுது முதல்ல கபந்தனை பார்க்குறாங்க. கபந்தன் தகவல் சொல்கிறான், நீ சபரியை பார்த்துட்டு நீ இந்த ஒரு காட்டு பகுதியில் போனால் 2 சகோதரர்கள் இருக்காங்க, அவங்கள போய் சந்திக்கலாம் அப்படின்னு. கபந்தனை பார்த்ததுக்கப்புறம் சபரியை பார்க்குறார். சபரிக்கு மோட்சம் கொடுக்குறார், சபரியோடு பேசுகிறார், சபரி கொடுத்த பழத்தை சாப்பிட்றார். அந்த சபரி சொல்கிற வழியாகவே ரிஷிமுக பர்வதம் முதல்ல சந்திக்கிறது அனுமனை. ஏன்னா சுக்ரீவனுக்கு பயம், இவங்க வந்தது யாரும் தெரியலையே அப்படின்னு அனுமனை அனுப்ப, அனுமன் இதுதான் தசரதனுடைய மகன் ராமலக்ஷ்மணர்கள் இங்கே வந்திருக்கா, என்னுடைய நாதன் வந்திருக்கான் அப்படின்னு அனுமன் புரிந்து கொள்ள அனுமன் போய் சுக்ரீவன்ட்ட அதை அறிமுகப்படுத்துகிறான். சுக்ரீவன் தன்னுடைய பிரச்சனையை எடுத்துரைக்கிறான். உனக்கு நான் உதவி பண்ணலாம்ப்பா, ஆனால் நீ முதல்ல என்னுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அந்த பிரச்சனை என்னென்னா வாலிக்கும் அவனுக்கும் இடையேயான அந்த பிரச்சனையை சொல்லி வாலி வதம் முடிஞ்சு சுக்ரீவனுக்கும் பட்டாபிஷேகம் பண்ணினதுக்கப்புறம்தான் ராமன் கேட்குறான், எப்பப்பா நீ உன்னோட ஆளை அனுப்பி என்னுடைய சீதாதேவியை தேடி தரப்போகிறான்னு. அப்படி கேட்குறப்போ சுக்ரீவன் 8 திக்குக்கும் தன்னுடைய சேனையை நியமித்து அனுப்புகிறான். அப்படி போகிற சேனைக்கிட்ட தென் பகுதிக்கு போகக்கூடிய சேனைக்கு ஹனுமனுக்கு ராமன் தன்னுடைய கணையாழியை தரான். அந்த தென் பகுதிக்கு போகிற சேனைக்கு அவனுடைய இளைய குமாரனான அங்கதன் தான் அதுக்கு தலைவனாக இருக்கான். இருந்தாலும் ராமன் தன்னுடைய கணையாழியை அனுமன்கிட்ட தான் கொடுத்து அனுமன்கிட்ட தான் அடையாளம் சொல்கிறார். இந்த கணையாழியை எடுத்துக்கொண்டு தென் திசை போன இந்த குரங்கு கூட்டம் எங்கெங்கெல்லாமோ தேடி திரிஞ்சும் சீதையை கண்டுபிடிக்க முடியலை. கடைசியாக அவருடைய முயற்சி மகேந்திரகிரியிலிருந்து தென்கடலை தாண்டி இலங்கைக்கு போகிறதுன்னு.
அந்த காரியத்தையும் வென்று மீண்டு வந்தவன் ஹனுமன். அப்படி அவன் மீண்டு வந்ததும் தான் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த கண்டனன் கற்பின கணியினை கண்களால் அப்படின்னு ராமன்கிட்ட சொல்ல ராமனுக்கு உயிரே வந்த மாதிரி இருக்குது. அதிலிருந்து அவர்கள் திட்டம் தீட்டுகிறாள். என்ன திட்டம் அப்படின்னா, நம்ம தெற்கு நோக்கி போகிறதுன்னும் அந்த தென்கோடிக்கு போனதுக்கப்புறம் அங்கிருந்து நம்ம இலங்கைக்கு போகிறதுன்னும் 18 நாட்கள் அங்கிருந்து நடந்து தென்கோடிக்கு வந்து விடுகிறார்கள். தென்கோடிக்கு வந்து பார்த்தா இவ்வளோ பெரிய சமுத்திரம். இந்த சமுத்திரத்தை எப்படி தாண்டன்னு தெரியலை. நீலன் தலைமையில் இப்போது சேதுக்கு ஒரு அணை, ஒரு பாலம் கட்டுமான பணி தொடங்கிறது. அந்த இடத்துல முதல்ல சமுத்திரராஜன் வரான். சமுத்திரராஜன் கிட்ட தடை ஏற்படுத்துகிறான் அவன். அப்புறம் இது யார் ராமன்னு தெரிஞ்சதும் அடிபணியறான். அதுக்கப்புறம் இதை எப்படி நிரப்பலாம் அப்படின்னா, பக்கத்தில் தெரியக்கூடிய மலைகள்ல இருந்தெல்லாம் பாறைகளை பேத்து கொண்டு வந்து இதில் போட்டு அதுக்கு மேலே ஒவ்வொன்றாக அடுக்கி நம்ம இந்த பாலத்தை அமைச்சு போகலாம் அப்படின்னு இந்த பணியை துவங்குறார்கள். இந்த பணியை ஆரம்பித்த உடனே இதுக்கு நிறைய எல்லாருடைய உழைப்பும் தேவைப்படுறது. ஏற்கனவே சுக்ரீவனுடைய மொத்த சேனையும் இங்கே வந்திருக்கு. இந்த சேனையிலேருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பணியை எடுத்து செய்கிறாங்க. நீலனோட தலைமையில் தான் இந்த மொத்த சேதுக்கு ஒரு பாலம் அமைக்கிற பணியும் இந்த நடக்கிறது. இந்த பாலம் அமைக்கிற பணிக்கு குரங்குகள்லாம் என்ன பண்ணுறதுன்னா, அவரவர் சக்திக்கு முடிஞ்சதை செய்கிறார்களாம். இந்த அவரவர் சக்திக்கு முடிஞ்சதை அவரவர் சக்திக்கு மீறிய செயலை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவார்கள் ஆசிரியர்கள்லாம். அதாவது எனக்கு ஒரு 10 கிலோ எடையுள்ள ஒரு பொருளை தூக்க முடியும் அப்படிங்கிற நிலையில் இருக்கக்கூடியவர் 20 கிலோ எடையில் உள்ள பொருளை தூக்குறார்களாம். அவரவர் சக்திக்கு மீறிய செயலை செய்கிறார்னு இந்த காட்சியில் அருமையாக குரங்குகள்லாம் வேக வேகமாக ஓடி ஆளுக்கு ஒரு பக்கத்தில் மலையிலிருந்து பாறைகளை பேத்து அங்கொன்னும் இங்கொன்னுமா பேத்து அவரவருக்கு தகுதிக்கு ஏற்ற பாறையை தூக்கி கொண்டு இந்த சமுத்திரத்தில் ஒன்று ஒன்றா போட்டுட்டே இருக்கான். இப்படி இந்த குரங்குகள்லாம் வேலை செய்யும் பொழுது இந்த அணில் பார்க்கறதான், நம்மளால் ஒரு காரியமும் செய்ய முடியலையே, நம்ம ஒன்றுத்துக்கும் உதவாதவர்கள் மாதிரி இருக்கோமே, என்ன பண்ண அப்படின்னு நினைக்கிறதான். அப்படி நினச்ச அணில் என்ன பண்ணித்தான், நேர போய் கடல் நீரில் முங்குமாம். அந்த கடல் நீரில் முங்கி உடம்பெல்லாம் ஈரமாக இருக்கும்போது அந்த ஈரத்தோடவே அந்த பகுதியில் இருக்கிற மணலில் புரண்டு அந்த மணலை தன்னுடைய ரோமத்துக்குள்ளெல்லாம் ஏற்றுண்டு அதை கொண்டு போய் இவர்கள் கல் போட்ட இடத்துல குலுக்கி அந்த இடத்துல அந்த மண்ணை சேர்க்குமாம். இப்படியாக ஒரு பணியை இந்த அணிலெல்லாம் செஞ்சுது அப்படிம்பாங்க. ஆழ்வார் கூட இதை சொல்லும் பொழுது, திருமாலையில் சொல்லும் பொழுது சொல்லுவர், குரங்குகள் பாறை நோக்க அணிலம் தரங்க நீர் குளித்து தரங்க நீர் ஓடிட்டு அப்படின்னு சொல்லுவார். அணிலம் என்ன பண்ணித்தான், தரங்க நீர் அப்படிங்கிறது இந்த விரிந்த கடலில் உள்ள நீர். அந்த விரிந்த கடலில் உள்ள நீரில் குளித்து மண்ணில் புரண்டு ஓடிட்டு அப்படிம்பார். அந்த மண்ணில் புரண்டு ஓடி அந்த மண்ணை சேர்த்துதுன்னு நான் ஒன்றும் செய்யாமல் இருக்கேனே அப்படிங்கிற நிலையில் ஆழ்வார் சொல்லுவார். ஆனால் இந்த இடத்துல நாம் உற்று நோக்க வேண்டியது, குரங்குகள் பாறையை கொண்டு போடும்போது நான் ஒன்றும் செய்யாமல் இருந்தா எப்படி அப்படின்னு தன்னுடைய ரொம்ப சின்ன வேலை. இப்போ கூட சொல்லுவோம், நாம் ஒரு பெரிய பணி நடக்கிற இடத்துல நாமும் அந்த இடத்துல இருந்தானா நம்மளுடைய வேலைங்கிறது அணில், ராமாயண அணில் மாதிரி அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப சிறிய அளவிலான ஒரு பணியாக இருந்தாலும் அதையும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு பணியாக செய்யக்கூடியதுனால இந்த அணு யாத்திரை செய்தேனோ அணிலம் போலன்னு. அணு யாத்திரை ஒரு பெரிய யாத்திரை, அதில் பக்கத்துணையாக ஒரு சின்னதாக ஒரு யாத்திரை நடத்தக்கூடியது. இவ்வளோ பெரிய காரியம் இந்த பாலம் அமைக்கிறது அப்படிங்கிறது. அந்த பாலத்துக்கு எவ்வளவோ பெரிய வலுவானவர்கள் வலிமையானவர்கள் வேலை செய்கிற இடத்துல இத்துணூண்டு அணிலானது செஞ்ச காரியம் போல் நான் ஏதாவது செஞ்சேனா அப்படின்னு ராமாயணத்தில் தனக்கு இருந்த ஆழமான ஞானத்தையும் ஆழ்வார்கள் மேலே தனக்கு இருந்த ஞானத்தையும் ராமாயண கதை மேலே தனக்கு இருந்த ஞானத்தையும் ஒரு வைணவத்தினுடைய மிகப்பெரிய தத்துவமான அடியார்க்கும் அடியானாக இருக்கக்கூடியது, தொண்டர்க்கும் தொண்டராக இருக்கக்கூடியது, அப்படிப்பட்ட ஒரு சின்ன செயலையாவது நான் செய்தேனா அப்படிங்கிறத ஒரு தன்னுடைய உள்ள கிடக்கையை தன் மனசுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு ஆசையை புலப்படுத்துகிற மாதிரி நம்ம திருக்கோளூர் பெண் பிள்ளை இந்த வாக்கியத்தை ராமானுஜரிடம் தெரிவிக்கிறார்.